இந்த ஆன்மீக தகவலிலே அவ்வப்போது நிறைய திருக்கோவில்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருப்பது கும்பகோணத்திலே இருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் நாகேஸ்வரர் கோவில். இந்த நாகேஸ்வரர் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஆதிசேஷன் இந்த பூமியினுடைய பாரத்தை தாங்கிபவர். இந்த ஆதிசேஷனுக்கு ஒரு முறை அந்த வல்லமை சற்று குறைந்து விட்டது. இதனால் மகாவிஷ்ணுவை வணங்கிய ஆதிசேஷன், என்னால் இயலவில்லை, பூமியை தாங்குகின்ற சக்தியை நான் இழந்து வருகின்றேன், எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள் என மகாவிஷ்ணுவை வேண்டினார். அதற்கு மகாவிஷ்ணு, நீ கும்பகோணம் சென்று அங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அந்த நீரை கொண்டு அபிஷேகித்து நாகேஸ்வரரை வணங்கு, அதன் மூலம் உன்னுடைய வல்லமை உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று அருளினாராம். அதன்படி கும்பகோணம் வந்து நாகேஸ்வரரை வணங்கிய ஆதிசேஷன் மீண்டும் தன்னுடைய முழு சக்தியையும் பெற்றதாக இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இந்த ஆலயம் மிக மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றது. வடக்கு திசையிலே சிவகாமி அம்மையினுடைய சன்னதி, தென் திசையிலே சிங்கமுக தீர்த்தம் இருக்கின்றது. கும்பகோணத்திலே அமுத கலசத்தின் மீது அம்பு எய்தார் சிவபெருமான். அந்த கலசத்திலே இருந்து தெரித்த ஒரு துளி அமிர்தம் கும்பகோணம் அடுத்துள்ள கோட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்திலே அந்த குளத்திலே விழுந்தது. இதையடுத்து அந்த குளம் அமிர்த கிணறாக மாறியது. எங்குமே ஒளிரூபமாக விட்டிருக்கின்ற சிவபெருமான் இந்த ஆலயத்திலே கோட்டீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு அற்புதமாக விளங்குகின்றார். கோடி லிங்கங்களை அடக்கியதாக எங்கு இருக்கின்ற சிவலிங்கம் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் இவருக்கு பெயர் கோடீஸ்வரர். ஒருமுறை மத்திர யோகி என்கின்ற முனிவர் தான் இழந்த தவபலத்தை திரும்ப பெறுவதற்காக இந்த கோடிலிங்க தரிசனத்தை காண விரும்பினார். அதன்படி இந்த ஆலயத்திலே உள்ள இறைவனையும் தரிசிக்க வந்தார். அப்போது இத்தல இறைவன் தன்னுள் இருந்த சிவலிங்கத்தை முனிவருக்கு காட்டி அவருக்கு அருள் புரிந்ததாக வரலாறு. இங்குள்ள பரிவார தெய்வங்கள் அனைத்துமே கோடி என்கின்ற அடைமொழியோடே அழைக்கப்படுகின்றது. அதேபோல் கும்பகோணத்திலே இருக்கின்ற மற்றொரு திருக்கோவில் அபிமுகேஸ்வரர். சிவபெருமான் வேடனுடைய திருவுருவம் தாங்கி அமுத குடத்தை அம்பு எய்து சிதைத்த போது அந்த குடத்தின் மேல் இருந்த தேங்காய் ஒரு இடத்திலே போய் விழுந்தது. விழுந்த இடத்திலே ஒரு தென்னை மரமும் அதன் அடியிலே சிவலிங்கமும் தோன்றியது. தேங்காய்க்கு நாளிகேரம் என்ற ஒரு பெயர் உண்டு. சமஸ்கிருதத்திலே நாளிகேரம் என்றால் தேங்காய் என்று பெயர்.